நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அந்த வீக்லி அனலைசிஸ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஷார்ட்ஸாவே போடலான்னு நெனச்சேன். பட் சில பேர் வந்து என்ன கோடு கோடா போடுற, சரியா புரியல. கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டா நல்லாருக்குன்ட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ, அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் பிரீஃபா இருக்கும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஷார்ட்டா என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு டைரக்ட்டா நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவோம். கோடு போடுறது அப்டின்றது என்ன அப்டின்றத வந்து நான் ஃபர்ஸ்ட்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். இங்க பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீக்க பொறுத்தவரைக்கும் இந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, மேல ஏறுது அப்டின்னா, இந்த ரெட் கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும் அப்டின்றதும், இந்த கிரீன் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் அப்டின்றது தான் மீனிங்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதே மாரி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே குடுத்துருக்கு. கீழ வந்து எதுவரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதையும் குடுத்துருக்கேன். அதே மாரி எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல கிளியரா குடுத்துருக்கேன் பாருங்க. 25,350லேருந்து 25,850க்குள்ள தான் வந்து இருக்கும். அ சைட்வேஸா இருக்கும் அப்டின்றத வந்து மீன் பண்ணி குடுத்துருக்கேன். இப்போ வந்து இது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கீழ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25,300 இது ஒரு சப்போர்ட்டா போட்டிருக்கும். அப்படியான்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க 25,337ன்றது வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்றத போட்டிருக்கோம். அதுக்கு மேல நான் போடவே இல்ல கோடு. ஏன்னா, இதுக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லன்றத வந்து மீன் பண்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி மேல ஏறுச்சுனாலும் 25,800 873 இதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இல்ல. கீழ ஃபால் ஆனாலும் 25,337 இந்த ரேஞ்ச் தான். இங்க பாருங்க 25,317 வரையும் வந்திருக்கு. பட் க்ளோஸ் ஆனது பாருங்க 25,435 இது வந்து பவுன்ஸ் ஆகும். இதுவுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீக் பொறுத்தவரைக்கும் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் பொறுத்தவரைக்கும் இங்க இருந்து இது வரைக்கும் மேக்ஸிமம் மேல ஏறுச்சுன்னா, இந்த ஏரியா 25,700 780 25,800ன்னு கூட வச்சுக்கங்களேன். இந்த ஏரியா கிட்ட வர வரைக்குமே லைட்டா மூவ்மெண்ட் மேல புல் பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்கருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, கண்டிப்பா வந்து 25,000 கிட்ட வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத மாதிரி நடக்குதான்னு பாருங்க. இல்ல ஏன் மேல ஃபுல்லா மேல ரைஸ் ஆகிட்டே இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல புல்லிஷாவே மேல இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம கிளியரா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, மேல ரைஸ் ஆச்சு அப்படின்னா, எது வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். இப்ப இதுக்கு மேல 25,800க்கு மேல மூவ் ஆகுது அப்படின்னா, நான் கன்ஃபர்மேஷன் வராம ட்ரேட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி கீழ சடனா ஃபால் ஆகுது. இங்க இருந்தே ரிவர்ஸ்ல ஃபால் ஆகுது. கன்ஃபர்மேஷன் வராம ஃபால் ஆகுது. நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இந்த பேட்டர்ன்ல நடந்ததுன்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இதுவரைக்கும் வரும்ன்றதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நம்பளுக்கான தேவையான எதுல லாஸ் பண்றாங்க அப்டின்னா, இங்கருந்து இது ஃபுல்லாவே கவர் பண்ணணும்னு நெனைப்போம். அப்படிலாம் இல்ல. நம்மளுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோம் அதுக்கான ரிட்டர்ன் வருதா நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இது மூவ்மெண்ட் நெக்ஸ்ட் வீக்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? இத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது இல்லாம அடிஷனல் இது இல்லாம அடிஷனலா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, ஏன் இன்னும் இதுக்குள்ளவே கன்சால்டேஷன் ஆகும் அப்டின்றத சொல்றேன் அப்டின்னா, இங்க பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நான் ஒரு பேக் டெஸ்ட் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது, நம்ம இங்கருந்து ரைஸ் ஆயிட்டு மறுபடியும் ஃபால் ஆயிருக்கு. அப்ப இன்னும் ஃபால் ஆவுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்க பாருங்க, மேக்ஸிமம் வந்து நவம்பர் மந்த் ஃபுல்லாவே வந்து லைட்டா தான் ரைஸ் ஆயிருக்கு. ரொம்ப பெருசா வந்து மூவ்மெண்ட் வந்து ரொம்ப பெருசா இல்ல. அதனால அதனால கன்சாலிடேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கேத்த மாரி பாருங்க. இப்ப இன்வெஸ்ட்மென்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் பாயிண்ட் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ நிஃப்டி வந்து 25,000 கிட்ட வருதோ, அப்போ நீங்க இருக்கிற அமௌண்ட்ல ஒரு 30% இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 30% ஃபால் ஆக நம்ம ஆட் பண்ணணும். அந்த மென்டாலிட்டி வேணும். இருக்கிற காசு மொத்தத்தையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா, அது மாரி பண்ண முடியாது. ஓகேங்களா? இது மாரி ஃபாலோ பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.